முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். கன்னி லக்னம் மற்றும் ராசியில் பிறந்த அடியார்களுக்கு இக்குரு பயிற்சியில் குரு பகவான் தங்களது லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் உச்சமாகி தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய வெற்றி ஸ்தானமான 3ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுயசாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். நீண்டகால நிறைவேறாத ஆசைகள் இக்காலகட்டத்தில் முழுமையாக நிறைவேறும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரர்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேற காரணமாக இருப்பார்கள். சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகள் தங்களில் வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்வார்கள். தங்களின் வாழ்க்கை துணை மூலம் ஏதேனும் புதிய மனை தங்களின் பெயரில் பதிவாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். குழந்தைகள் தங்கள் சொல்படி செயல்படுவார்கள். நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் இனிதே நிறைவேறும். குறிப்பாக மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் இல்லம் தேடி வரும். கவலைகள் வேண்டாம். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது முடிவில் தங்களுக்கு சாதகமாகவே முடியும். திட்டமிடாது செய்த செயல்கள் கூட வெற்றியை தரும். சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை குரு பகவான் பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகளின் உறவு பலப்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் மூலமாக முடிவு ஏற்படும். அம்முடிவு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும். நீண்டகால நண்பர்களின் உண்மையான முகத்தை இக்காலம் காட்டிக் கொடுக்கும். வாழ்க்கையில் கலகலப்பு அதிகமாகும். இதுவரை உடலில் கால் மூட்டு,
முழங்கால் பகுதி மற்றும் பாதம் சம்பந்தமான உபாதைகள் இருப்பின் அவைகளிலிருந்து வெளிவரும் வழிமுறையும் மருத்துவ முறையும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களின் கூட்டுத் தொழிலுக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். மனவாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியே சந்தோஷங்களும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். தங்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் நடத்தி வந்த தொழில்கள் இக்காலகட்டத்தில் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெற்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும். பங்குதாரர்கள் பாசத்தோடும் மனசாட்சியோடும் நடந்து கொள்வார்கள். கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான உடல் பிணிகள் முடிவுக்கு வரும். அடிவயிறு, தொப்புள் சம்பந்தமான வியாதிகளும் முழுமையாக நீங்க வழிபிறக்கும். தங்களின் லக்னாதிபதியான புதன் சாரத்தில், அதாவது ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் மாமன் வர்க்கத்தினர்களும் குறிப்பாக தாய்மாமன்களும் இளைய மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். பிறரை பற்றி தங்களிடமும் தங்களை பற்றி பிறரிடமும் கோழி சொல்பவர்களின் உண்மையான முகத்தை இனம் கண்டு கொள்வீர்கள். பத்திரிகை மற்றும் பத்திரிகை துறையில் பணிபுரிபவர்களுக்கு பொன்னான காலம். சிறு சிறு இடர்கள் வந்தாலும் கடைசியில் தங்கள் எண்ணமே நிறைவேறும். இதற்கு முன் தங்களை பற்றி வந்த தவறான வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். சுற்றமும் உறவுகளும் நண்பர்களும் தங்களின் நன்கு புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவார்கள். உடல் ஆரோக்கியமும் தேகபலமும் நுண்ணறிவும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். குழம்பிய காரியங்களில் தெளிவு பிறக்கும். தகவல் தொடர்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் வெற்றி கிடைக்கும். இக்காலகட்டத்தில் சிற்றின்ப உணர்வுகள் அதிகரிக்கும். எதிலும் சிக்காமல் இருந்தால் சிறப்புகள் உண்டு. அவ்வாறு சிக்கினால் 11ஆம் பாவகம் செயல்பட்டு சில இன்னல்கள் சந்திக்க நேரிடும். இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் சீராகி ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் கூடும். இக்காலகட்டத்தில் உடன்பிறப்புகளிடமிருந்து பாகப்பிரிவினைகள் மூலம் தங்களுக்கு குறிப்பிட்ட தொகையோ சொத்தோ அல்லது பத்திரங்களோ கிடைக்கப் பெறுவீர்கள். இரத்த ஓட்டம் சீராகும். குழந்தை செல்வத்திற்காக பல வருடம் காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஜோதிடத்தில் நம்பிக்கை பிறக்கும். குலதெய்வத்தின் அருள் மேலும் பரிபூர்ணமாக கிடைக்க குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவது வாழ்க்கையை மேலும் வளப்படுத்தும். ஊழ்வினை மூலம் ஏற்பட்ட கர்மாக்கள் கழியும் நேரம் இது. காதலில் காதலர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இரக்க குணம் அதிகரிக்கும். குறிப்பாக மாமன் வர்க்கத்தினரால் பெரும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். உழைப்பில்லாத வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதாவது ஷேர், கமிஷன், மறைமுக வருமானம் போன்றவற்றிலிருந்து குறிப்பிட்ட தொகை கிடைக்கப் பெறுவீர்கள். இதயம் சம்பந்தமான உபாதைகளிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை கிடைக்கும். மொத்தத்தில் கர்வம் தவிர்த்தால் எங்கும் லாபம், எதிலும் லாபம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.